தஞ்சை மாவட்டம் ஆலங்குடியில் உள்ள ஆபத் சகாயேஸ்வரர் கோவிலில் குரு பெயர்ச்சி விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. நவ கிரகங்களில் குரு பகவானுக்கு பரிகார தலமாக ஆபத் சகாயேஸ்வரர் கோவில் விளங்குகிறது. இக்கோவிலில் ஆண்டுதோறும் குரு பகவான் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு பிரவேசம் செய்யும் நாளில் குரு பெயர்ச்சி விழா நடைபெறுவது வழக்கம். நேற்றிரவு 12:02க்கு குரு பகவான் கடக ராசியில் இருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி அடைந்தார். குரு பெயர்ச்சி விழாவை ஒட்டி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர். சென்னை பாடி அருகே உள்ள குரு பரிகார தலமான திருவல்லீஸ்வரர் திருக்கோவிலில் குரு பெயர்ச்சி விழா சிறப்பாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் பரிகார ஹோமம் செய்து சுவாமியை வழிபட்டனர். குரு பெயர்ச்சியை முன்னிட்டு திருவண்ணாமலை கிரிவல பாதையில் உள்ள நமச்சிவாய ஆசிரமத்திலும் வாலை சித்தர் ஆசிரமத்திலும் சிறப்பு யாகம் நடைபெற்றது. இதில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பெரம்பலூரில் பிரசித்தி பெற்ற பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. சுவாமி தட்சிணாமூர்த்திக்கு சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டு தீப ஆராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தட்சிணாமூர்த்தியை வழிபட்டனர். மூன்றாம் படை வீடான பழனி முருகன் கோவிலில் அமைந்துள்ள திரு ஆவினன்குடி சன்னதியில் குரு பகவானுக்கு 16 வகை அபிஷேகங்கள் நடைபெற்றன. வேத விற்பனர்கள் மந்திரங்கள் முழங்க சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூரில் அமைந்துள்ள ஸ்ரீ தாண்டேஸ்வரர் கோவிலில் நடைபெற்ற குரு பெயர்ச்சி விழாவில் கலச பூஜை யாக பூஜை சிறப்பாக நடைபெற்றது.